வணக்கம், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீராம் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கோட வீடியோவில் நம்ம சூப்பர் டேஸ்டியான ஒரு சோயா சங்க் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி நல்லா பாயில் ஆகிருக்கு. இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு கப் அளவு இருக்கும். சின்ன சின்ன சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்மளுக்கு இது நல்லா இது குக் ஆகி வரட்டும். ஸோ இது ஒரு பக்கம் குக் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், சோயா சங்க்ஸ் நம்மளுக்கு நல்லா இப்போ குக் ஆகிடுச்சு. நம்ம இது ட்ரைன் பண்ணிக்கலாம். ட்ரைன் பண்ணின்னு நீங்கள் இது வேணுமென்னா ஸ்குவீஸ் கூட பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட போடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இது கொஞ்சம் நிறையவே இருக்கட்டும் இப்போது. ஸோ இப்போ நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு. இன்னொரு பாத்திரத்தில் இது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் இது ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணால் போதும் நம்மளுக்கு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வைங்க போதும். இது அவ்வளோதான். ஸோ இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஆனியன் தக்காளி வதக்கிறதுக்கு தான். ஸோ இதில் இப்போ நான் இதில் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறது. இதில் ஒரு 6-7 பல்லு பூண்டு அளவுக்கு, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கிறேன். இது கூடவே 2 தக்காளி நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வதக்கி அரைச்சிட்டு போகிறோம். இதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே இது மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எப்பவுமே நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கிங்க. இதே மெத்தடில் நீங்கள் பன்னீர் பண்ணலாம், இதே மெத்தடில் எக் கறி பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூம் கூட பண்ணலாம். சேம் இன்க்ரீடியன்ட், சேம் மெத்தடில். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இது நம்ம மூடி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா இது குக் ஆகட்டும். ஸோ இது நல்லா இப்போ வதக்கிட்டு இருக்கும். அவ்வளோக்கா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பாருங்கள், இப்போது வதக்கினது நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் 2 பீஸ் பே லீஃப் எடுத்துருக்கிறேன், 2 பீஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஜீரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும் எண்ணெயிலே. இப்போ நம்ம எண்ணெயில் நம்ம வதக்குன்னு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணி இந்த மசாலா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு நம்மளுக்கு நல்லா குக் ஆகணும். இல்லைன்னா அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும் இந்த மசாலாவில். ஸோ நல்லா கெட்டியாகிற வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கவர் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். இப்போது பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா கெட்டியாகிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி இல்லை அப்சர்வ் ஆகிட்டு அந்த தக்காளி இருக்கிற தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சோயா சங்க்ஸை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் தான் மேரினேட் பண்ணியிருக்கு, ஜாஸ்தியெல்லாம் இல்லை. ஸோ இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. ஏன்னா அந்த நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கிறதுல நல்லா வதங்கணும். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ தண்ணி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கி. எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும், அந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இது கொதிக்கணும். கொதித்து நம்மளுக்கு எண்ணெய் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம இது கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ மீன்வாயில் இதுலேயே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அது கூடவே நான் இப்போ கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இதிலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கினேன். இது ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு போதும். இந்த நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைச்சிடும் சோயா சாங்ஸு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம இது பார்க்கலாம். பாருங்கள், இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பாயில் ஆகிடும்.
இந்த ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கு சப்பாத்தி நான் இல்லைன்னா நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். சரி பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது. ஸோ இதே மெத்தடில் இதே ரெசிபியில் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், பாருங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சோயா சங்க் மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.